நம்ம எவ்வளோதான் வெரைட்டியாக ரைஸ் செஞ்சாலும் இந்த முட்டை சாதத்தை லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க. ஒரு துளி பருக்க கூட டிஃபன் பாக்ஸில் இருக்காது, அவ்வளவும் காலியாயிரும். அங்கே என்னோட ஸ்டைலில் முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல் ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துட்டு ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம். இதை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த முட்டை மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா முட்டை ரைஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கடைசியில் மல்லி இலை தூவி இறக்குனா ஒரு சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி.